அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் நம்ம டிஎன்பிசி சிலபஸில் இருக்கார். ரொம்ப முக்கியமான நபர். இவரை அடிப்படையாக வச்சு ஒரு வினா கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான பகுதி தாங்க இவரை பற்றி படிக்கிறதெல்லாம். ஸோ இதை பாருங்கள், இவரும் பன்முகத்தன்மை கொண்டவர். எப்படி ராபி சேதுப்பிள்ளை நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். ஸோ அவர் எப்படி பன்முகத்தன்மை கொண்டவரோ அதே மாதிரி தான் இவருங்க. அதாவது இவர் தமிழறிஞர், கவிஞராக இருக்கார், ஓவியர், விடுதலை போராட்ட வீரர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர் தாங்க இந்த நாமக்கல் கவிஞர். இவர் காந்தியடிகளோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டதுனால இவரை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கிறோம். இதாங்க ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே மிக மிக முக்கியமான கேள்வி. அப்போ காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தாங்க. அடுத்தது பாருங்கள், இவர் தமிழ்நாடு அரசோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வினாத்தாள் வினாவில் வரும்போது இவருக்கு கூற்று வடிவத்தில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இவர் தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞராக விளங்கினவர் இவர் தாங்க. இவர் எழுதின நூல்கள்லாம் பாருங்கள், மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி. சரியாங்க. ஸோ இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். இதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தமிழனோட இதயத்தில் என் கதை சங்கொலி மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதாவது தமிழனுடைய இதயம் மலை மாதிரி இருந்தாலும் அவனோட இதயத்தில் என் கதை சங்கொலி மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான நபர் இவர். கொஞ்சம் அடுத்து, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்ற பாடல் எழுதுனதும் இவர் தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு நபர். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.